गुड फ्राइडे ईसाई धर्म का एक विशेष और महत्वपूर्ण दिन माना जाता है। ईसाई धर्म के लोग इस दिन को हर साल प्रभु यीशु मसीह के बलिदान की याद में मनाते हैं। इस साल गुड फ्राइडे आज यानी 3 अप्रैल को मनाया जा रहा है। गुड फ्राइडे को ईसाई धर्म से जुड़ा गम का अवसर माना जाता है, लेकिन गम का दिन और अवसर होने के बाद भी इसे गुड फ्राइडे क्यों कहा जाता है, ये सवाल अक्सर लोगों के मन में उठता है। ईसाई धर्म की मान्यताओं के अनुसार इस दिन यीशु मसीह को सूली यानी क्रॉस पर चढ़ाया गया था। माना जाता है कि प्रभु यीशु ने अपने प्राण मानव जाति को पापों से मुक्त दिलाने के लिए, उनके कल्याण के लिए और उनको ईश्वर की राह दिखाने के लिए बलिदान कर दिए। यीशु मसीह के द्वारा प्राणों का बलिदान देने के कारण ही ये दिन दुख और श्रद्धा का प्रतीक माना जाता है। விடியற்காலையில் மீண்டும் அவர் பிலாத்துவின் அரண்மனைக்கு இழுத்துச் செல்லப்படுகிறார். கைகள் கட்டப்பட்ட நிலையிலே விரும்புகிறாங்கள் அதனுடைய சுதபங்களை அடிமடித்தங்களுக்காக ஆராதித்து அணியும் நன்றென்று தோத்திரம் பண்ணுகிறோம். இயேசுநாத சுவாமி சாவுக்கு தீர்ப்பிடுகிறார்கள். தேவரி சிலுவையிலே அதை உண்டு மரணத்தேடி தீர்விடப்பட்ட எங்களை சோதனை வரவாதையும் தீமைகள் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருடைய பெண்களுக்கு ஆசிரியக்கப்பட்டோள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிரியக்கப்பட்டவரே. சர்வேஸ்வரே பாவையார் எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தாவுக்கும் சோதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மைமண்டாக கடவுது அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். பாவ மாசனுகா பரிசுத்தராக வாழ்ந்த இயேசு பாவங்களை, அதுவும் பிறரின் பாவங்களை சுமக்க தயாராகின்றார். தமது மௌனத்தின் பரிசாக மரண தண்டனை பெற்றவர் தமது ஏளனம், இகழ்ச்சி, எச்சில், கசையடி, முள்முடி என அனைத்தையும் அவர் தாங்கி சுமக்கும் சுதந்திரர்களாய் எனக்காக போராடப்பட்ட இயேசுவே, எனது சுயநலத்திற்காக எளியவர்களை வாழ்த்துவதை காண வாழும் நல்ல உள்ளத்தை தாரும். பாடலில்